வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் உப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். சாதாரணமாக இது ஈவினிங் ஸ்நாக்ஸோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செய்யலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. இதுக்கு பச்சரிசி மாவு இருந்தால் போதும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சு வர்றப்ப 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/2 மூடி தேங்காய் துருவினது அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுட்டு இதை கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். வறுத்த பச்சரிசி மாவாக இருந்தால் தான் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். வறுக்காத மாவாக இருந்தால் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு கோலம் மாவு பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ வதக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடலாம். இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கிளறிக்கலாம். தண்ணியை அப்படியே விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ கொதிக்கிற தண்ணியை சேர்க்கறதுனால மாவு வெந்து அளவு டபுள் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்பூனால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூடாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை கையால் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டையாகவும் செய்யலாம், அல்லது இந்த மாதிரி உருட்டியும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் உருட்டி போட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வில் இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ தட்டில் நம்ம உருட்டி வச்ச எல்லா உருண்டையும் போட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வெந்தால் போதும். இது ஏற்கனவே வெந்த மாவாக இருக்கிறதுனால ஒரு 3-4 நிமிஷத்துலேயே கொழுக்கட்டை நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான உப்பு தேங்காய் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.